ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஷப்பே பராத்துங்க. காலையிலேருந்து எனக்கு வீடியோ எடுக்க டைமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன். இது காலையில் 6 மணிக்கு எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் எல்லா க்ளீனிங் வேலை தான் பார்த்தேன். க்ளீனிங் எல்லாம் முடிச்சதும் கீழே போய்ட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிக்கன் கிரேவி, அப்புறம் ஒயிட் குஷ்கா, அப்புறம் சிக்கன் குருமா தனியாக, மட்டன் குருமா தனியாக வச்சியாச்சு. ஏன் 2 வச்சிட்ருக்கோம்னா, எங்கள் மாமி சிக்கன் குருமா சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்வீட் கொஞ்சம் செஞ்சாச்சு. ஸ்வீட்டோட வீடியோ நாங்கள் எடுக்கலை. சோறு எல்லாம் இன்றைக்கி குக்கரில் தான் தாளித்தோம். ஏன்னா இன்றைக்கி சட்டியில் வைக்கிறதுக்கு டைம் இல்லை. 10 லிட்டர்ஸ் குக்கரில் தான் வச்சோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே இதில் குழம்பு தான் வச்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ குவான்டிட்டி ரைஸ் வச்சுருக்கோம். நாங்களும் பயந்துகிட்டே தான் இருந்தோம். எப்படி வருமோ, எவ்வளோ விசிலன்னு தெரியாது எங்களுக்கு. ஆனால் சூப்பராக இருந்தது சோறு. 4 விசில் தான் வச்சோம். கரெக்டாக இருந்தது குவான்டிட்டி. அதுக்கு முன்னாடியே சைடில் சிக்கன் குருமா வச்சுருந்தோம். சிக்கன் குருமாவும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. அதுவும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி நாங்கள் யாருமே நோன்பு இல்லை. எங்கள் மாமி தான் வச்சுருந்தாங்க. அவங்க வருஷம் வருஷம் வைப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பஜ்ஜி, அதுக்கப்புறம் கஞ்சியும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். கஞ்சி கொஞ்சம் கிளாஸில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாத்துக்குடி ஜூஸ் கலக்கி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 2 பேரும் டீ வச்சு குடிச்சிக்கிட்டோம். நான் மேலே போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன் சொல்லிவிட்டேன். ஏன்னா நமாஸ்க்கு டைம் ஆயிரும். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் ரெடி ஆகிட்டு கீழே வர வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டே முடிச்சுருந்தாங்க. நானும் சீக்கிரம் செஞ்சது எல்லாமே ரெடி பண்ணி நானும் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான், ஒரு 12 மணி வரைக்கும் நாங்கள் தொழுதிருக்கோம். நான் மேலே போயிட்டேன். ஆனால் எங்கள் மாமி கண்டினியூ பண்ணாங்க. அவ்வளோதாங்க. டாட்டா, பாய் பாய்.